ஹாய், நான் உங்கள் கேர்லின். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிஸ்னஸ் டாக் வித் கேர்லின், பிடிசி. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சிந்தனை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே நினைக்கிறாங்க, ஒரு துறையில் வந்து அவங்க ரொம்ப நல்லா நாலேஜபிள் இருந்தாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆனால் அதை க்ளீனாக பிளான் பண்ணணும். ஒரு கரெக்டான பட்ஜெட் கையில் இருக்கணும். ஒரு 3 மந்த்ஸ் ரெண்ட் கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டான ப்ளேஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கையில் இருக்கிற கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடியும் ஒரு கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டியூஷன் டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லபடியாக ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டு ஏதோ ஒரு காசுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பிளேஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா திருப்பி ஸ்டூடெண்ட் வராமல் ஸ்டூடெண்ட் மட்டும் நம்பி இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்ல, அது மார்க்கெட்டிங் க்ளீனாக பிளான் பண்ணாமல் எல்லாமே ப்ராப்ளம் ஆகி ஹீல் கம் அகெயின் பேக் டு த சேம் ஜாப். ஸோ அதனால தான் எந்த விஷயமும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து க்ளீனாக பிளான் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய அபரிவிதமாக இருக்கும். ஓகே, ஸோ பை திஸ் தாட் ஐம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை தட்டிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, டேக் கேர். பாய்.